கட்சி மிகப்பெரிய கட்சி அதிமுக. 7 முறையும் எந்த கூட்டணியோடையும் கூட்டணி ஆட்சி கிடையாது. தனித்தே ஆட்சி செய்த கட்சி அதிமுக. நீங்க மரியாதைக்குரிய மறைந்த கருணாநிதி அவர்கள் 2006ஆம் ஆண்டு ஆட்சியை பிடித்தபோது மைனாரிட்டி கவர்மெண்ட் வெறும் 89 சீட் தான் பிடிச்சிருந்தாங்க. ஆனால் 5 வருஷம் ஆட்சியிலே கூட்டணி கட்சி காங்கிரஸ் தயவோடு ஆட்சி நடத்தி முடித்தார். அதனால தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரம் இங்கே சிங்கிள் மெஜாரிட்டி தான் மக்கள் தீர்ப்பளிப்பாங்க. அதனால பிஜேபி வந்துடும், பிஜேபி எங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க, பிஜேபி கூட்டணி வந்துடும். இதெல்லாம் ஊடக தர்மத்தால் தொடர்ந்து ஊடகத்தாரால் கட்டப்படுகின்ற கட்டுக்கதை. மரியாதைக்குரிய அமித்ஷா எங்களுடைய கூட்டணியை நாங்கள் உறுதி செய்த போது ப்ரெஸ் மீட்டில் மிக தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார். என்ன சொன்னார்? எடப்பாடி, மரியாதைக்குரிய எடப்பாடி, அதிமுகவுடைய பொதுச் எடப்பாடி தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் வேட்பாளர். நாங்கள் அந்த கூட்டணியில் அங்கே வைப்போம். அதிமுக தலைமையில் தான் தமிழ்நாட்டில் கூட்டணி. இந்திய அளவில் எங்கள் என்டிஏ கூட்டணியில் அதிமுக இருக்கும். தமிழ்நாட்டில் அவங்க தான் தலைமை, அவங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவர் எங்கேயும் கூட்டணி ஆட்சின்னு இது வரைக்கும் சொன்னதே கிடையாது. ஊடகங்கள் அவர் பேசுகின்ற வார்த்தைகளை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாம திரித்து கூறுறாங்க. என்ன ஒரு நிமிஷம் இருங்க, இது ஒரு நிமிஷங்க. இது தமிழ்நாடுங்கிறது ஒரு தொன்மை மிக்க பெரிய வீரம் மிக்க, இங்கேதான் இந்திய விடுதலை போராட்டம் தோன்றுச்சு. இங்கேதான் மாபெரும் மன்னர்கள் ஆண்ட பூமி. இங்கேதான் உலகத்துக்கே மிகப்பெரிய எடுத்துக்காட்டான ராஜராஜ சோழன்லேருந்து பெரிய சோழர் மன்னர்கள் ஆண்ட பூமி. அதனால பாண்டிய மன்னர்கள் ஆண்ட பூமி. பெரிய பெரிய மன்னர்கள் இங்கே ஆட்சி அதிகாரத்தை செலுத்தினவங்க. இது ஒரு அவேர்னஸ் உள்ள பூமி. இங்கே யாரும் எங்களுக்கு அழுத்தம் கொடுக்க முடியாது, எங்களை ஆட்டவும் முடியாது. இங்கே அதிமுக தான் பாஸ், மீதிலாம் எங்களுக்கு கீழே தான் இருக்கணும். அதை நான் அழுத்த திருத்தமாக சொல்கிறேன். அதிமுக தான் பாஸ், இங்கே நாங்கள் தான் இங்கே பாஸ். யார் எங்கள் கூட்டணிக்கு வந்தாலும் எங்களோட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறவங்க, எங்களுடைய கொள்கையை ஏற்றுக்கிறவங்க தான் எங்கள்கிட்ட வர முடியும். பிஜேபியை பொறுத்தவரையில்